வணக்கம். இப்போது சின்னியம்பாளையம் வெங்கடேஸ்வரா மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் குருசாமி அவர்கள் சர்க்கரை வியாதி மற்றும் பிளட் ப்ரெஷரை பற்றி இப்போது நம்முடன் உரையாடப் போகிறார். வெங்கடேஸ்வரா மருத்துவமனை 50 ஆண்டு காலமாக சின்னியம்பாளையத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஓகே, 50 படுக்கை வசதிகள் கொண்ட பல்நோக்கு மருத்துவமனை ஆகும். இங்கே பல வசதிகள் உண்டு. இங்கே சர்க்கரை வியாதி, அப்புறம் மகப்பேறு மருத்துவமனை, குழந்தைகள் நல மருத்துவமனை, அப்புறம் அறுவை சிகிச்சைகள், ஜெனரல் சர்ஜரி, ஆர்த்தோபெடிக் சர்ஜரி, இதெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நல்ல நவீன முறையில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. இப்போது டாக்டர் குருசாமி அவர்களிடம் நம்ம உரையாட போகிறோம். டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். இப்போ சர்க்கரை வியாதினா என்ன, இது யாராருக்கும் வரும், இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் முறைகள் என்ன? நீர் தாகம் அதிகமாக இருக்குது, அடிக்கடி ஒன்றுக்கு போகுது, ரொம்ப பசி எடுக்குது, உடம்பை இழைச்சிட்டே வருது, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தால் நம்ம சர்க்கரை வியாதி இருக்குதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். இதெல்லாம் சர்க்கரை வியாதி இருக்கான அறிகுறிகள். இதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா, பிளட்டில் டெஸ்ட் பண்ணணும். ஃபாஸ்டிங் வெறும் வயிற்றில் ப்ளட் சுகர் லெவல் வந்து 126 மில்லிகிராம் டெசிலிட்டர் மேலேயுமே, சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து 200 மில்லிகிராமுக்கு மேலே இருந்தால், இந்த சிம்டம்ஸோடு இருந்தால் நம்ம டயபெட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். இதே இந்த பிளட் டெஸ்ட் மட்டும் 2 நாளைக்கு பண்ணி பார்க்கணும். முதல் நாள் பண்ணி மறுநாளுமே இதே மாதிரி ஃபாஸ்டிங் 126க்கு மேலே இருக்குது, போஸ்ட்பாண்டியல் 200க்கு மேலே இருக்குதுன்னா நம்ம டயபெட்டிஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுபோக நீங்கள் எப்போ டெஸ்ட் பண்ணாலும் சரி, எந்த ஸ்டேட்டில் பசியோடு இருந்தாலும் சரி, சாப்பிட்ட எந்த ஸ்டேட்லையும் 200 மில்லிகிராம் மேலே ப்ளட் சுகர் 2 தடவை இருந்தாலும் நம்ம டயபெட்டிஸ்ன்னு சொல்லலாம். இதை நீங்கள் அழகாக சொன்னீங்க. இப்போ சர்க்கரை வியாதி வந்ததுனாக்கா அதோட பாதிப்பு எந்தெந்த உறுப்புகள், இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் எல்லாம் பாதிக்கிறது, எந்தெந்த ஆர்கன்ஸ் பாதிக்கும் டாக்டர்? சர்க்கரை வியாதி இருந்ததுன்னா ஹார்ட்டு, கிட்னி, கண், பிரெயின், கால் நரம்பு ரத்த குழாய் பாதிப்புகள்லாம் வரும். இப்போ ஹார்ட்டு ரத்த குழாய் பாதிப்பு வந்ததுன்னா ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் ஃபெயிலியரு, கண் ரத்த குழாய் பாதிப்பு இருந்ததுன்னா டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்கிறது வரும், விஷன் லாஸ் வந்துடும். மூளையில் ரத்த குழாய் பாதிப்பு வந்ததுன்னா ஸ்ட்ரோக்கு, அதாவது பக்கவாதம் வரும். கிட்னி ரத்த குழாய் பாதிச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் வரும். கீழே கால் நரம்பு ரத்த குழாய் பாதிச்சுன்னா கால் அழகல் நோய் வரும். டாக்டர், இப்போ ஹார்ட் அட்டாக் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப காமனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வயசு ஆட்களுக்கு ஹார்ட் அட்டாக், சடனாக கேட்டால் ஹார்ட் அட்டாக்ன்றாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரோக்கும் அதே தான், ஸ்ட்ரோக்கு. ஸோ இது வராமல் இருக்கிறதுக்கு இதோட டார்கெட் வேல்யூ என்ன டாக்டர்? சர்க்கரையின் அளவு, அதே மாதிரி கொலஸ்ட்ராலினுடைய அளவு, பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும்? இப்போ நம்ம சர்க்கரை அளவு வெறுவகத்தில் 100க்குள்ளே இருக்கணும். சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா 140 மில்லிகிராம் டெசிலிட்டருக்குள்ளே இருக்கணும். 3 மாத கண்ட்ரோல் HbA1cன்னு சொல்கிறது 3 மாத சர்க்கரையின் அளவு 6% இருக்கணும். டோட்டல் கொலஸ்ட்ரால் ட்ரைக்ளிசரைட்ஸ் 150 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் இருக்கணும். LDL ரொம்ப முக்கியமானது. LDL 100, அதுலேயுமே 50 70 50க்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக அந்த ஹார்ட் அட்டாக் வராமல் நம்ம தடுக்க முடியும். அப்புறம் பிபி 130/80க்குள்ளே இருக்கணும். BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ் 23 kg/m² இருக்கணும். இந்த வேல்யூக்குள்ளே நம்ம கீப்பப் பண்ணால் யூ கேன் லீட் அ நார்மல் லைஃப். அதாவது மெயினாக பிபி 120/80 பிலோ இருக்கணும். LDL கொலஸ்ட்ரால் 70க்குள்ளே இருக்கணும். HbA1c 6%க்குள்ளே இருந்ததுன்னா யூ கேன் லீட் அ நார்மல் லைஃப் அப் டு 90 இயர்ஸ். அதுதான் டார்கெட் வேல்யூ. அப்புறம் நம்ம BMI பாடி மாஸ் இண்டெக்ஸு, அது நம்ம உடம்பு வெயிட்டையும் கட்டுப்படுத்திக்கணும். அப்புறம் இதோட ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இல்லாமல் இருந்தால் இன்னுமே நம்ம காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இருக்க முடியும். டாக்டர், இப்போ who are all prone for diabetes டாக்டர்? அதாவது யாருக்கு சர்க்கரை வியாதி வர வாய்ப்புள்ளது? அதாவதுங்க, நம்ம இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருமே ப்ரோன் ஃபார் டயபெட்டிஸ். ஆல் ஏசியன்ஸ் ஆர் ப்ரோன் ஃபார் டயபெட்டிஸ் வர சான்ஸு இருக்குது.
அதில் வந்து ஒரு வீட்டில் அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை இருக்குன்னா அவங்களுக்கு குழந்தைகளுக்கு சர்க்கரை வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ், அதாவது நம்ம வேலைப்பளுவு, எக்கனாமிக்கல் ஸ்ட்ரெஸ் இது மாதிரி இருந்தாலுமே சர்க்கரை வியாதி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸ், நம்ம வந்து இப்போ ஜங்க் ஃபுட்டு நிறைய குழந்தையிலேருந்து சாப்பிட்ருக்கோம். குழந்தைய பருவத்துலேருந்தே வெயிட் அதிகமாக இருக்குது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க. போதிய அளவு எக்ஸசைஸ் இல்லாமல், போதிய பயிற்சி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை வியாதி வரக்கு வாய்ப்புகள் அதிகம். 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள, இந்த மேலே ஓவர் வெயிட் இருக்கிறவங்க, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கிறவங்க, செடன்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்க எல்லாமே 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாமே மாஸ்டர் செஞ்சு பார்த்துக்கிறது நல்லது. வருஷம் ஒருக்கா ஒரு தடவை பார்த்துக்கிறது பெட்டர். டாக்டர், இப்போ நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக டயபெட்டிஸோடைய முக்கியத்துவத்தை பற்றி ரொம்ப அருமையாக விளக்குனீங்க டாக்டர். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து வெங்கடேஸ்வரா மருத்துவமனையின் சார்பாக, அதாவது இப்போ வந்து ஒரு சிறப்பு ஸ்க்ரீனிங் கேம்ப், டயபெட்டிக் அண்ட் ஹார்ட் ஸ்க்ரீனிங் கேம்ப் வந்து டிசம்பர் 15லேருந்து ஜனவரி 12 வரைக்கும் நீங்கள் நடத்த போகிறீங்கன்ட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா மதிப்புள்ள இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே 999 ரூபாய்க்கு பண்ண போகிறதா நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். ஸோ அதை வந்து மக்கள் வந்து இந்த ஒரு இதை வந்து அரிய வாய்ப்பை வந்து பயன்படுத்தி அவங்களுடைய சர்க்கரையை வந்து சர்க்கரையின் அளவு, பிளட் ப்ரெஷர் பற்றியெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டாங்கனாக்கா அவங்க வந்து சார் சொன்ன மாதிரி 90 வயசு வரைக்கும் நல்லா எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் வாழலாம். ஓகே, பிகாஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ஏன்னா இதை வந்து நம்ம வந்து ஏர்லியாக சில விஷயங்களை வந்து டிடெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னாக்கா அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வராமல் அவங்கள வந்து பாதுகாத்து கொள்ளலாம். டாக்டர், இந்த முயற்சிக்கு நாங்கள் வந்து எங்கள் சார்பாக வந்து உங்களை வாழ்த்துறோம். இது வெற்றி அடைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம். நன்றி.